இந்த காணொலியில் என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போறோம்னா, நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா, அது தொடர்பாக அவரே நேரடியாக சொன்ன பதில் என்ன. நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அரசியலுக்கு வந்தா இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் மாகாண சபை தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுது? நீதிபதி இளஞ்செழியன் மேல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருப்பார். அதற்கு பதிலடியாக என்ன நடக்க போகிறது என்பது தொடர்பான விடயங்களை தான் இந்த அரசியல் நிகழ்ச்சியில நாங்கள் ஆய்வுக்குட்படுத்த போறோம். வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இப்ப இந்த அரசியல் சம்பந்தமான பல விடயங்கள் பலருக்கும் எழுந்திருக்கின்றன. அதுல அண்மையில நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாரா நிற்க மாட்டாரா என்ற கேள்விதான் பலர் மனதிலேயும் எழுந்திருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதை எல்லாவற்றையும் கடந்து நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில மிகுந்த ஆதரவு நிலைப்பாடு ஒன்று இருக்கின்றது. அதற்கு காரணம் அவருடைய முன்னைய நாள் செயல்பாடுகள். அப்ப அந்த ஆதரவு நிலைப்பாடுகள் அவருக்கு எப்படி அரசியல்ல கை கொடுக்கும் என்றதான் ஒரு கேள்வி. ஏனென்றா கொஞ்ச காலமாகவே அரசியலுக்குள்ள வந்தவர்களுக்கு அரசியல் அந்த அளவுக்கு கை கொடுக்காம தான் இருந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவர்கள் முன்னைய நாட்களில் இந்த சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் ஆதரவு இருந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு அரசியலுக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தோடு வருதாவதான கூடிய மாதிரி இருக்குது. அது அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் காரணமாக இருக்கலாம். முன்னைய காலகட்டங்களில் வீட்டுக்கு போய்த்தான் வாக்களிச்சுட்டு வருவோம் என்று மக்களோட மைண்ட்லேயே பதிஞ்சிடும். அந்த பதிவு டேட்டோ அடித்த மாதிரி மாற்ற முடியாத மாதிரியே இருக்கும். அப்போ எல்லாரும் அந்த இடத்துலேயே குத்திட்டு வைக்கணும். அப்போ ஏனைய கட்சிகள் வருகின்ற பொழுது அது அவர்களுக்கு சிக்கலாக அமையும். ஏன்னா அந்த ஒரு நிலைப்பாடு மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கு. ஆயுத போராட்டம் மௌனிச்ச பொழுது மக்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பால் காப்பாற்ற முடியாமல் போனது, கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போனது. அப்போ தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற எல்லா கட்சிகளையுமே மக்கள் முதல்ல நம்பிக்கை தான் வைத்தார்கள். புதுத்தும்புத்தரை கூட்டும் என்று சொல்வார்கள். அந்த ஒரு அடிப்படையில் மக்கள் ஒரு நம்பிக்கையை வைத்ததை நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அவ்வளோ பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். அதுக்கு பிறகு மணி அணியினர் கூட நம்பிக்கை இருந்தது. ஆனால் மக்கள் புதிதாக வருகின்ற பொழுது, ஒரு மாற்று கட்சிகள் வருகின்ற பொழுது அதில் நம்பிக்கை வைக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கையை கட்சிகள் காப்பாற்ற மறுக்குது. குறிப்பாக உதாரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பொதுச்சேவை அல்லது பொதுச்சேவைன்னு சொல்கின்ற பொழுது அவருடைய வைத்தியம் சம்பந்தமான விடயத்தில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு ஆதரவாக பேசுகின்ற பொழுது மக்கள் ஆதரவு புரிஞ்சோன்று இருக்கு. ஆனால் பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய சில செயல்பாடுகள் உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துது. பலர் கேட்டிருந்தார்கள், அர்ச்சுனா ராமநாதன் என்னத்தை மாற்ற வேணும் இந்த அரசியலுக்கு வாரத்துக்கு. உண்மையிலேயே அவருடைய தன்னுடைய வாய் வளத்தை மாற்றினாலே சரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு மேற்கொள்ளப்படும் என்று தான் சொல்லலாம். என்றால் அவ்வளவு வார்த்தை பிரிவங்கள் மோசமாக இருக்கின்றது. சரி, அது வேறுபடியே. இப்போ இதில் இளஞ்செழியன் அவர்களை பார்த்தால் உண்மையிலேயே இளஞ்செழியன் அவர்களுக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் குவிஞ்சிருக்கு. அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்று தெரிஞ்சா பிறகு மக்கள் தொடர்ந்து அவரை அரசியலில் பயணிக்க விடுவார்கள். ஏன்னா வெறுமனே நாங்கள் வருகின்ற எல்லா அரசியல்வாதியுமே இப்படித்தான் இருந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இளஞ்செழியன் அவர்கள் அண்மையில் நேற்றைய தினம் ஒரு உரை ஒன்று ஆற்றியிருக்கிறார். அந்த உரையில் தான் வருவாரா இல்லையா என்று கூட சொல்லியிருக்கிறார். அந்த விடயம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முதல் இளஞ்செழியன் வந்தால் இப்படி அவருடைய அரசியல் நிலைப்பாடம் முன்னைய நாள் கட்சிகளைப் போல அல்லது சுயேட்சை குழுவில் இறங்கின அர்ச்சுனா ராமநாதன் அவர்களைப் போல மாறிவிடும் என்ற அளவுக்கு கூட நாங்கள் நினைக்க முடியாது. ஏனென்றால் நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும் மற்றும் காமராஜர், தந்தை செல்வா போன்றவர்கள் கூட பொது வாழ்க்கையில் எப்படி இருந்தார்களோ அப்படி அரசியல் நிலைப்பாட்டை வைத்திருந்தார். அப்போ அதில் இளஞ்செழியன் அவர்களது அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றதான் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருந்தது. இளஞ்செழியன் அவர்களுமே அந்த உதாரணங்களை நேற்றைய உரையில் சொல்றார். அப்ப அரசியலுக்கு தான் வருவார் என்றதுக்கு அவர் என்ன விடயத்தை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை இன்னத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமன்னா நேரடியாக அவர் சொல்லல. ஆனால் இந்த அரசியல் சாக்கடை அரசியல் என்று சில பேர் என்ன சொன்னார்கள். இந்த சாக்கடைக்கு நீங்க போறீங்களான்னு கேட்டிருந்தார். ஆனால் சாக்கடையையும் பூக்கடையாக மாற்றலாம் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த விஷயத்தை சொன்னதுல இருந்தே ஏதோ ஒரு வகையில பூக்கடையாக மாற்றுவதற்கு அவர் வரப்போகின்றாரா என்ற கேள்விதான் எழுகின்றது. ஆக இவருடைய அரசியல் நிலைப்பாட்டை இவர் ஓரளவுக்கு இந்த பேச்சின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறாரோ என்ற விடயம்
விடயத்தை பற்றி பார்க்கத்தான் வேணும். உண்மையிலேயே ஏனென்றா இவருடைய முன்னைய பேச்சுக்கள் ஒரு பிரச்சார பாணியில் அமைதன்ற விமர்சனம் எழுந்திருந்தது. உண்மையிலேயே அது ஒரு நல்ல விமர்சனமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா அது தவறில்லை. இப்போ யாரும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மேடை கிடைத்தால் அதை அவர்கள் பயன்படுத்துறது தவறில்லை. அது பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தியிருந்தால் கூட தவறில்லை. அவர் தன்னுடைய சுய அல்லது சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார், அதற்கு அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது பிரச்சார பாணியில மக்களால் பார்க்கப்பட்டாலும் அது தவறில்லை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இப்ப அவர் சொல்கின்ற பொழுது முன்னைய நாட்கள் அவர் செய்த சில விடயங்களை, தமிழ் மக்களுக்காக செய்த சில விடயங்களை சொல்றார். அதுல ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஒன்று அங்க விடுதலை புலிகள் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளுக்கு நீதித்துறை விடுதலை புலிகள் அமைப்பினரால் தான் இருந்த அமைப்பினர் மத்தியில் அவர்கள் தான் நீதித்துறை உருவாக்கி கொண்டார்கள். இலங்கை நீதித்துறை இல்லை அங்க. அப்ப சில விஷயங்களை இலங்கை நீதித்துறையால் முடிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களுக்கு அவர் உதவி செஞ்சார். அதற்கு அவருக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் செஞ்சோலையில உங்களுக்கு தெரியும், விமான குண்டு தாக்குதல் போட்டதில் பலர் உயிரிழந்தார்கள். அதில் 3 மாணவிகள் காயமுற்று இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு பகுதியை கொண்டு வரப்படுகின்றார்கள் சிகிச்சைக்காக. அப்போ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பொழுது அவர்களை பெற்றோர்களிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று படையினர் சொல்கின்றார்கள். இலங்கை தரப்பு சொல்கின்ற பொழுது அதற்கு அவர் நேரடியாக நின்று மனிதாபிமான அடிப்படையில் அவர் உண்மையிலேயே அதை பெற்றோர்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா உண்மையிலே அது விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் கூட இல்லாத அந்த அவர்கள் மாணவர்கள், சிறுமர்கள். அவை அவர்களை பெற்றோர்கிட்ட தான் ஒப்படைக்கணும் என்று முழுமூச்சாக நின்று அவர் பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சமாதான காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினர் மீதான சில தடைகள் நீக்கப்படுகின்ற பொழுது அங்கே பொங்கு தமிழ் மாநாட்டில் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய கொடியை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்கிற விடைபெறுது. ஏன்னா இலங்கை தரப்பிலேருந்து பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறேன். அந்த அறிவித்தல் வந்தா பிறகு அது வழக்குக்கு போகுது. வழக்குக்கு போன பிறகு நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் சொல்கின்றார், சமாதானம் என்று ஒன்று வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்டதிலிருந்து நீக்கப்பட்டது, அப்போ அந்த கொடியை ஏற்றதில் தவறில்லை என்று ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். ஆகவே சில விடயங்களில் தான் இனம், மதம், மொழி ஒரு சாரார் சார்ந்து பயணிக்காமல் நடுநிலைமையாக நின்றபடியாகத்தான் இப்படி என்னை விரல் நீட்டி யாரும் கதைக்க முடியாத அளவில் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தேன். இது அவர்கள் தன்னை பற்றி சொன்ன விடயங்கள். அது ஒரு உதாரணமாக நாங்கள் சொல்லிட்டு மீண்டும் இந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு வரலாம். அப்ப ஏதோ ஒரு வகையில இவர் அரசியலுக்கு வரப்போன்றார் என்ற விடயம் இந்த பேச்சின் மூலமாக தெரிந்திருக்கின்றது. ஆக அப்படி வந்தால் எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் என்றது ஒரு விடயம். ஆக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் ஆதரவு அவருக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது மக்கள் எந்த அளவுக்கு இப்ப அவர்களுடைய மனநிலை இருக்கின்றது என்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரிஞ்சா பிறகு, தமிழ் தேசிய மக்கள் முன்னிலை இருந்த நம்பிக்கை போன பிறகு திருப்பி தமிழரசு கட்சியும் பலராக பிரியுது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இதர கட்சிகள் அது பிரியுது. தமிழரசு கட்சிக்குள்ளேயும் இப்ப பிளவு நிலைமை இருக்கு. அவை தமிழ் கட்சி மீது இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக போன பிறகு அனுர அரசாங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தில் தேர்வு செஞ்சு விடுறார்கள் பெருமளவில். அப்ப அங்கேயும் மக்கள்கிட்ட இருந்த நம்பிக்கை பிறகு உள்ளூராட்சி சபை இல்லாத போது ஆக மக்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் என்ன நிலை எடுக்கணும் என்று செய்வதறியாது நிற்கிறார்கள் சில தங்களுடைய மனதில் இருந்து பார்க்கின்ற பொழுது. ஆகவே இப்ப இளஞ்செழியன் அவர்கள் வருகின்ற பொழுது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இனி வருங்காலங்களில் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் சரியான வகையில் அமையும் என்றும் ஓரளவுக்கு மக்கள் நம்புகின்றார்கள். ஏனென்றால் இப்ப நாங்கள் உதாரணமாக காட்டின அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னியாக பயணித்தவர்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட தங்களுடைய சுயலாப அரசியலை கிடைக்க பார்த்துக்கணும். அதாவது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய கூட்டம் எல்லா தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற எல்லா கட்சிகளும் பெரும்பாலும் இருக்கிற கட்சிகள் தங்களுடைய சுயலாப அரசியலை தான் ஒரு பெரும்போக்காக கொண்டிருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு உதாரணமாக நாங்கள் இருக்கலாம். இந்த மாவீரர் நாள் தின நிகழ்வு நடைபெறுவதற்கு அந்த நல்லூரில் இருக்கிற பின்வீதியை யார் குத்தகை கெடுக்கிறது, யார் அந்த நிகழ்ச்சியை செய்கிறது என்ற ஒரு முரண் ஒன்று இருக்கு. உண்மையிலேயே மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படுவது வீரமரணமடைந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்காகத்தான், அவர்களுடைய பெற்றோர்களுடைய உணர்வுபூர்வமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில எங்களுடைய அரசியல் கட்சி தான் இதை செய்யும் என்று நிற்கிறது உண்மையிலேயே முரணான விடயம் என்று தான் சொல்லணும்.
இப்போ எங்களுடைய அரசியல் கட்சி தான் இதை செய்யணும் என்று நிற்கிறது வேற விடயம். எங்களுடைய அரசியல் கட்சி தான் இதை செய்யும் என்ற வேறு யாருக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றது உண்மையிலேயே ஒரு சுயலாப அரசியல் கட்சி சார்ந்த சிந்தனை தான். சில விடயங்களில் அரசியல் கட்சி சார்ந்த சிந்தனையை நாங்கள் சில இடங்களிலிருந்து நீக்கி மக்கள் சார்ந்து சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை பெரும்பாலான கட்சிகள்கிட்ட இல்லை என்று தான் சொல்றோம். சரி, அப்போ அந்த நிலைமையிலிருந்து இளஞ்செழியன் அவர்கள் மாற்றாக நடப்பார் என்கிற விஷயம் பலர் மனதிலே விழுந்திருக்கிறது. உண்மையிலே மாற்றுக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்தது. அதற்கு மாற்றாக இதர கட்சிகள் வந்தது. கிட்டத்தட்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட முன்வைத்த சில தேர்தல் பிரச்சாரங்கள் மாற்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் அதில் தொடர்ந்து பயணிக்க இல்லை. அவருக்கு ஒரு தளம்ப நிலை தான் இருந்தது. சரி, இப்படி மாற்றுக்கள் தேவையான கேட்டால் கட்டாயம் தேவை. இப்போ நாங்கள் உண்மையிலேயே அந்த ஒரு ஊடகத்தில் கூட மாற்று ஊடகம் ஒன்று தேவை. ஏன்னா மாற்று ஊடகம் தான் மக்கள் பிரச்சனையை கதைக்கும். அப்போ மாற்று என்பது கட்டாயம் தேவைப்படுகின்றது. அந்த மாற்றுக்கள் அடிக்கடி வாரது சரியாண்டா அதுவும் கொஞ்சம் யோசிக்கத்தான் பண்ணும். ஆனால் அடிக்கடி மாற்றுகள் வருகின்ற பொழுது அந்த மாற்றுகள் இருக்க நம்பிக்கை உரையும். வேண்டாம், ஒரு மாற்று சரியாக செயல்படாவிட்டால் தான் மற்ற மாற்று வருது. மாற்றுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் ஒரு தளம்பல் நிலையம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மாற்றுக்கள் வரத்தான் வேண்டும். ஏனென்றால் புதிதாக ஒவ்வொன்றும் உருவாகின்ற பொழுது அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள போகின்றார்கள் என்றதுக்கு ஒரு மாற்றாக ஒன்று வந்தால் தான் தெரியும். உண்மையிலே அந்த மாற்று விடயமாகத்தான் இளஞ்செழியன் அவர்களுடைய அரசியல் இருக்கும் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாற்று மக்களுக்கான மாற்றாக இருக்குமா என்பதுதான் ஒரு கேள்வியாக பலர் மனதில் எழுந்திருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் மக்கள் மனதில் எழுந்திருந்த இந்த நேரத்தில் இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு இளஞ்செழியனுடைய அரசியல் பயணம் தொடர்பாக என்னென்ன விடயங்கள் மனதில் எழுதுன்றதை இந்த காணொலியில் கருத்துப்பட்டியில் சொல்லலாம். தொடர்ந்துமே இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.